டிஆர்எம் பிக்சர் வழங்கும் உண்மை உணர்வும் நிகழ்ச்சி நாங்கள் இணைந்து கொள்றதுல ரொம்பவே சந்தோஷம். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பின்னால் நிறைய ஸ்டோரி இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாத முகங்கள் எல்லாமே இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, அவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இன்றைக்கி நாங்கள் இந்த உண்மை உணர்வும் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே அவர் தர்றதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பிரசன்னா வந்து என்னோட இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி அவரை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நகைச்சுவை மூலமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட லைஃப் ஸ்டைல், அவர் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாமே செஞ்சாருன்றதை நாங்கள் பேச போகிறோம். ஸோ வணக்கம். 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 ஓடிபிக்கு அடுத்த இன்டர்வியூ உங்களை தான். ஸோ எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கிறேன். சொன்னால் நெடுக நமக்குள்ள ஒரு டச் இருந்துகிட்டே இருக்குது, அதாவது பரிச்சயமான ஒரு முகம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ உங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து எங்களை வந்து ஒரு ஃப்ரேமில் பார்ப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து நல்லதாகவும் சொல்லுவாங்க, கெட்டதாகவும் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம அந்த இடத்துல வர்றதுக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களோட சொந்த இடம் என்ன? என்னுடைய சொந்த இடம், என்னுடைய பேர் பிரசன்ன பிரியதர்ஷன். என்னுடைய சொந்த இடம் வந்து யாழ்ப்பாணம் குருநகர் பிரதேசம் தான் என்னுடைய பிறந்து வளர்ந்த சொந்த இடம். இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்கு? இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்கிறீங்க. பரவாயில்ல. ஓகே. அம்மா அப்பா பற்றி சொல்லுங்களேன். அம்மா அப்பா வந்து மீனவன் தான். சாதாரணமான ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்த நான் தான். எனக்கு ஒரே ஒரு தம்பி ஒரு ஆள் இருக்கிறார். வேற பெருசாக எங்களோட குடும்பத்தை பற்றி பெரிய அளவில் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு சாதாரண ஒரு நடுத்தர மீனவ குடும்பம் தான். உங்களோட கல்வி தகமைகள்? கல்வி தகமை வந்து நான் வந்து யாழ்ப்பாணம் புனித பத்திரிசார் கல்லூரியில் வந்து படித்தேன். நான் கிரேட் 1லேருந்து அங்கே தான் படித்தேன். நான் அதுக்கு பிறகு வெளியால் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் ஒரு இடத்துல எக்ஸ்டர்னலாக படித்தேன். நான் அது ஒரு சில காரணங்களால் வந்து அது இடையிலிருந்து ரொப்பாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ நம்ம வேற ஒரு இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அது எக்ஸாம் ஒன்று செய்ய இருக்குது, அது செஞ்ச அப்புறம் அது கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஒரு ஆண் வந்து வேலையால் நிற்கிறது அப்படின்னு சொல்லிக்க வந்து அது ஒரு கடினமான விஷயம். ஏன்னா வீட்டை வந்து ஒரு ஆண் தான் கண்டிப்பாக, அது அப்பாவாக இருந்தாலும் சரி, ஒரு மகனாக இருந்தாலும் சரி, அவங்களால தான் அந்த வீடு வந்து தாங்கப்படுறது. ஸோ அம்மா அவங்களுக்கு என்ன சொன்னாங்க வேலையை விடைக்க? இல்லை நான் வேலையை விடையில அது என்னுடைய படிப்பு தான். அது மேனேஜ்மெண்ட் முகாமைத்துவம் என்னோட படிப்பு தான். நான் படிச்சுட்டு டைம்லேயே வந்து நான் வேலை செய்ய வலிக்கிட்டேன். ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒன்றில் கஸ்டமர் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸராக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான். அதுவும் வந்து ஒரு கட்டத்தில் விட வேண்டிய சூழ்நிலை விட்டுட்டேன். என்னடா எல்லாத்தையுமே விடுற மாதிரி இல்லை அது வந்து ஒரு சில காரணங்களால விட வேண்டியது. ஓகே. இதுக்கப்புறமா நீங்கள் இந்த மீடியா ஃபீல்டை வந்து எத்தனையாம் ஆண்டில் தெரிவு செஞ்சீங்க? இது வந்து எங்களுடைய யூடியூப் சேனலோட ஸ்டார்ட் ஆனது. கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷம் ஆயிட்டு. எங்களுடைய பகுதியாக கேட்போம் யூடியூப் சேனலில் வந்து அந்த சேனலில் வந்து நான் எப்போ போய் சேர்ந்தேனோ அதுக்கு பிறகு என்னுடைய இந்த சோஷியல் மீடியாக்குரிய அந்த வாழ்க்கை முறை வந்து ஆரம்பிச்சுது. அண்டையிலேருந்து இந்த வரைக்கும் பகடியாக கைப்போம் தான். பகடியாக கைப்போம் தான். ஸோ ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க? எனக்கு வந்து இப்போ நான் என்னுடைய மனைவி வந்து நான் திருமணமானவர். என்னுடைய மனைவி வந்து அவங்க வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தரான். அப்போ நான் வந்து நார்மலாக இப்போ வேலையும் ரிசைன் பண்ணிட்டேன். இப்போ சேனல் வீடியோ இப்படின்னு சொல்லி வெளிக்கிறதால வந்து என்னால் வந்து பெரிய அளவிலான இன்கம் வந்து வீட்டுக்கு கிடைக்கிறதும் இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டில் பிரச்சனையே வராது. நான் இப்படி இது செய்ய போகிறேன், வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னால் அவங்க சத்தம் போட மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஓகேன்னு விட்டுருவாங்க. அப்படி அவங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு நடந்து கொள்றதால வந்து எனக்கு அது இலகுவாக இருக்குது. இல்லாட்டி வீட்டில் பிரச்சனை வரும். நிச்சயமா இன்னைக்கு வரைக்கும் வைஃப் வந்து எப்போவுமே அவங்க கூட இருக்காங்க அப்படின்ற சொல்லலாம். ஆமாம். ஸோ நீங்கள் இந்த தருணத்தில் வந்து இப்போ நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், யாருக்கு சாரி சொல்லணும்? தேங்க்ஸ் சாரி என்னுடைய இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை அவங்களுக்கு சொல்கிறேன். அதை விட்டு நான் வெளியால் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னால் என்னுடைய டீமுக்கு தான், என்னுடைய பகுதியாக கேட்போம் யூடியூப் சேனலுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்து நான் வாழ்க்கை வந்து ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து 2 வருடம் வந்து மிக ஒரு கடுமையான வருடமாக அமைஞ்சுது. ஒரு எதிர்பாராத விபத்து உண்டு. அதுக்கு பிறகு ஒரு 10 மாதத்துக்குள்ளேயே வந்து 3 தடவை சர்ஜரி செய்ய வேண்டிய ஒரு நிலை. அதுக்கு பிறகு வாழ்க்கை வந்து கொஞ்சம் பெட் ரெஸ்ட்லேயே போயிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்த டைமில் வந்து எனக்கு இந்த பகுதியாக கேட்போம் யூடியூப் சேனலில் வந்து இணைஞ்சு வேலை செய்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிது. அதுக்கு பிறகு தான் நான் அந்த பெட்டிலேருந்து எழுப்பினேன்னு சொல்லலாம். அது வரைக்கும் பெட் தான். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் என் வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகி கொண்டு போனது. இப்போ வரைக்கும் சில கண்ட்ரோல்ஸுக்குள்ளே தான் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். அது அவங்களுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் சில வரமுறைக்குள்ளே தான் நான் என்னால் செயற்பட முடியும். ஓகே. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒரு டைம் தான் இவங்க எங்கள் கூட இந்த டைம் வரைக்கும் இருந்திருக்கிறாங்களே அதன்ட்டு உங்களுக்கு ரியலைஸ் பண்ணி சொரி சொல்லணும் அப்படின்னா யார்கிட்ட சொல்லுவீங்க? சொரி சொல்லணும்னு சொன்னால்
சொரி பெருசா நான் என்னுடைய நட்பு வட்டாரத்துக்குள்ள வந்து நான் சொரி கேட்க வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பம் இல்லை. ஆனா அவங்களோட நிறைய பிரச்சனை பட்டிருந்தாலும் அந்த சொரி கேட்கணும்ன்ற ஒரு இதுல அவங்களும் வந்து அப்படி எடுத்துக்கொள்றே இல்ல. இப்ப மனைவி நான் சொரி சொல்லணும்னா அவங்களுக்கு தான் சொரி சொல்லணும் சொன்னா என்னுடைய குடும்ப பாரம் வந்து முக்கவாசி தாங்கிறது அவங்க தான். என்னுடைய சூழ்நிலை காரணமா வந்து அந்த இடைப்பட்ட காலத்துல சொன்னது அந்த 3 தடவை சத்திர செஞ்சது இருந்தது, பெட் ரெஸ்ட்ல இருந்தது, அந்த காரணங்களால வந்து என்னால் வந்து பெரிய அளவில் அந்த ஒரு சூழ்நிலையால தான் என் வேலையை வந்து நான் விட வேண்டிய சூழ்நிலை வந்து அமைஞ்சுது. அதனால வந்து அவங்க வந்து விலகி கொண்டு இந்த கஷ்டத்தை அவங்களே தாங்கினதால நான் தான் அவங்களை கஷ்டப்படுத்திட்டேன். அதனால அவங்களுக்கு தான் சொறு சொல்லணும்டா சொறு சொல்லணும். மற்றபடி இந்த நட்பு வட்டாரத்துக்குள்ள அவங்கள சொறு சொல்ல வேண்டி இல்லை என்ன சொன்னா அவங்க என்னை புரிஞ்சு கொண்டு நடக்கிறதால அந்த தேவை இல்லை எனக்கு. இந்த ஒரு விஷயம் உங்களோட லைஃப்ல நடந்து அது இன்றைக்கு வரைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா என்ன? ஆக்சிடென்ட் ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த விஷயம் நடந்து அதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னால் மீள முடியல அப்படி ஏதாச்சும் இருக்கா? என்ன சொன்னா ஒரு மீடியா பேசினா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இல்ல அது நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு நாளும் போக ஒவ்வொரு அனுபவம் வந்துட்டு இருக்குது. இப்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஒரு படம் ஒன்று ஷூட்டுக்கு போயிருந்தேன் நான். அவங்க கேட்டிருந்தாங்க 2 நாள் ஷூட் தான், சின்ன சீன் ஒன்று தான். அப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி தான் போயிருந்தேன் நான். அப்போ ஷூட் நான் பஸ் ஸ்டாண்ட் இறங்கினப்பறம் அவங்க வந்து ஏற்றி கொண்டு போய் ஷூட்டில் முடிய விட்டு அங்கே லொக்கேஷனில் இருந்து வேறொரு இடத்துல போய் தான் ஷூட் எடுத்துனாங்க. இந்த எடுத்து முடிய அப்போ எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் என்னட்ட ஒரு வாகனம் இல்லை, நான் பஸ்ஸில் போகணும் இல்லாட்டி திருவியல் பிடிச்சி தான் போகணுமெண்டு. அப்போ அவங்க என்ன அதே இடத்துல விட்டுட்டு கொஞ்சம் நில்லுங்க நாங்கள் போய் இவங்களெல்லாம் விட்டுட்டு திரும்ப வந்து உங்களை ஏற்றி போய் பஸ் ஸ்டாண்டில் விடுறோம்னு போயிட்டாங்க. போய் ஒரு அரை மணி தேவை நான் அதே இடத்துல ரோட்டில் நிற்கிறேன்னு வேற இல்லை. இப்போ நான் கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸில் ஆன்சரில் கட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி போயிட்டுது. அதுக்கப்புறம் நான் ஒரு கிலோமீட்டர் நடந்து தான் வந்தேன் நான். அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்த வரைக்கும் எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு கை கொடுத்தது வந்து எங்களுடைய பகடியா கேட்போம் யூடியூப் சேனல் தான். ரோட்டால் வந்து ஒரு அண்ணா என்னை கண்டுட்டு தம்பி நீங்கள் எப்படி பகடியா கேட்போம் யூடியூப் சேனலில் வேற நீங்களோ அவங்களோட வீடியோவில் நான் பார்க்கணும் எங்கே நடந்து போகிறீங்க வாங்க நான் இறக்கி விடுறேன் அப்படின்னா ஹெல்மெட்டும் இல்லை. அப்போ அவர் உடனே ஏற்றி கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டது. எனக்கு அந்த டைம் எனக்கு கை கொடுத்தது இந்த சினிமா துறைக்கு நான் போனது கை கொடுக்கல. இந்த பகடியா கேட்போம் யூடியூப் சேனல் தான் எனக்கு கை தந்தது. இப்போ அந்த இன்சிடென்ட் அந்த நிகழ்வு வந்து எனக்கு கொஞ்சம் என்னடா அப்ப நம்மளை கூப்பிடுறாங்க நடிச்சு முடிச்ச பிறகு அதே இடத்துல விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்களே, நடந்துதான் வீட்டை போறேன், நடந்தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போறேனே என்று அது எனக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டத்தை தந்தது. அதுக்கு பிறகு வந்து நான் கொஞ்சம் விழிச்சு கொண்டேன். அதுக்கு பிறகு யாரும் கூப்பிட்டா போறது இது செய்யறது இல்லை கொஞ்சம் இது செஞ்சேன். ஏன்னா எங்களை வந்து தேவைக்கு மட்டும் பாவிச்சுட்டு விடுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. நான் கேட்டேன் நான் அவங்ககிட்ட கேட்க அவங்க சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க அவங்கள மாதிரியே என்ன மாதிரியே வேற ஆட்களுக்கும் இதே விஷயம் கிடைச்சிருக்கு, இதே வசனம் வந்து கிடைச்சிருக்குது, உங்களுக்கு வந்து நாங்க வாய்ப்பு தாரோம்னு சொல்லி அவங்க வந்து உண்மையா அவங்க எங்களுக்கு வாய்ப்பு தாராங்களா இல்லாட்டி எங்களோட உழைப்பை அவங்க எடுத்துக்கொள்றாங்கன்ற விஷயம் இல்லைங்கல்ல. அப்ப ஒரு விதத்துல நாங்க வளர்றதுக்கும் அவங்க படியா இருக்கிறாங்க, அதே நேரம் வந்து எங்கள்கிட்ட உழைப்பையும் வந்து அவங்க எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டு போற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்தது எனக்கு அந்த டைம்ல. வந்து நான் கேட்டேன் இப்படி செஞ்ச நீங்க நான் என்ன கொண்டு வந்து நீங்க ஏத்தின்னு வந்து நீங்க என்னை எதுவும் விட்டுருக்கணும் இல்லாட்டி திருவிழாவது பிடிச்சி விட்டுருக்கணும் என்று சொல்லி கேட்க உங்களுக்கு இதுல எல்லாம் நடிக்க கிடைச்சது உங்க பெரிய சந்தர்ப்பம் வாய்ப்பு என்ற மாதிரி அவங்க காய்ச்சிட்டு அவங்களோட சைட் நியாயப்படுத்திட்டாங்க. அப்ப எனக்கு அந்த 1 கிலோமீட்டர் நடந்து வேற எனக்கு என்னடா இவங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்ற ஒரு ஃபீல் ஒன்று இருந்தது. அது கொஞ்சம் இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. கடினமான கசப்பான விஷயங்களையும் சந்தோஷமா சொல்றீங்க. ஓகே, இப்ப உங்களோட லைஃப்ல வந்து உங்களோட வைஃப் வந்து எவ்வளவு தூரம் பிள்ளைகள் இருக்கா உங்களுக்கு? ஒரு மகன் ஒரு ஆள் இருக்கு. மகள் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி நினைப்பாங்க? அவர் மகன் அகரன் அவர் பேர். அவர் வந்து நானும் சின்னால் அவரும் சின்னால், அதனால 2 பேரும் ஒரு அப்பா மகன் இல்லாம ஒரு இதைத்தான் பழகிறது. அப்ப அதனால வந்து அவர் என்ன வாடா போடா நான் கதை பேர், அப்பா வாடா பேர் சொல்லித்தான் கதை பேர். அப்ப நானும் அவரோட அப்படி பழகிறதால வந்து எங்கட யூடியூப் சேனல் வீடியோஸ் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்து பார்ப்போம், ஒன்றா இருந்து பார்த்துக்கொண்டு இருப்போம், ஒன்றா இருந்து பார்த்து சிரிப்போம். இப்போ அப்பா நான் நடிக்கிற மாதிரி அவர் எனக்கு நடிச்சு காட்டுவார். அப்படி அவரோட இருந்தா எனக்கு டைம் போறது தெரியா வீட்டில். ஸோ மகனும் உங்களோட சினிமா துறைக்கு என்ஜாய் பண்றாரு? இல்ல அவர் ரசிப்பேர். ஆனா அவருக்கு என்ன ஃபீல்டுல அவருக்கு விருப்பம் இருக்குதோ அந்த ஃபீல்டுல தான் அவரை நாங்க போக விடுவோமே ஒழிய நாங்க இதுக்குள்ள எடுக்க மாட்டோம். இனி வர்ற காலங்களில் சினிமாவில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க விடுவீங்களா? அது அவற்றை விருப்பம். அவர் 18 வயசு எங்கட கண்ட்ரோலுக்குள்ள அவர் இருக்கும் வரைக்கும் அந்த படிப்பு விஷயங்களை கவனிச்சு அதுக்கப்புறம் அவர் என்ன ஃபீல்டுல அவர் போகணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி தான் எங்களோட வீட்டையும் எங்களையும் இது செஞ்சவங்க.
என்ன ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறோம் அந்த ஃபீல்டில் ஸ்போர்ட்ஸாக இருந்தால் ஸ்போர்ட்ஸில் போகட்டும், இந்த ஃபீல்டுனா இதில் எதுண்டாலும் சரி அவர்கிட்ட விருப்பம். அவங்களுக்கு வர்றதை நம்ம விட வேண்டியது. அவருக்கு எதில் ஆர்வமாக இருக்கிறோ அதில் விடலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் இப்போ வந்து சொல்லியிருந்தீங்க ஒய்ஃபுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், பெரும்பாலான மக்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் இப்போ ஒரு வீடியோ வந்து அவ்வளோ வியூஸ் கடந்துட்டேன்னா நீங்கள் யோசிப்பீங்க இவ்வளோ தூரம் பார்க்குறாங்களே மக்கள் அப்படின்ட்டு. அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் எப்போவுமே மனசில் என்ன நினைப்பீங்க? இப்போ ஒரு காலத்தில் வந்து சினிமாவில் வந்து இந்த வடிவான ஆக்கள் தான் அந்த ஒரு இதே இல்லை, இன்னைக்கு வடிவான ஆக்கள் தான் ஃப்ரேம்ல இருக்கணும் அப்படின்னா இந்த திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன நீங்கள் எங்கேயாச்சும் போய் நிராகரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்ல இயலாது, நிறைய இடத்துல அவமானப்படுத்துவாங்க. ஆமா, சொல்லி வேலையில இப்போ கூட அவமானப்படுத்துவாங்க. ரோட்ல கூட எங்கட ஓடிபி படத்துல இந்த லீஃப்லெட்ஸ் கொடுத்த டைம்ல கூட ஒரு அக்கா ஒரு ஆள் சொல்லலாம் உதவியா, ஒரு அக்கா ஒரு ஆள் அதில் அந்த லீஃப்லெட்ஸ்ல இவங்க பாத்தீங்கன்னா என்ன நடுவில் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் பெருசா போட்டிருப்பாங்க, மற்ற 2 பேரையும் கொஞ்சம் சின்ன போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க நான் பஸ் ஸ்டாண்டில் 2 லீஃப்லெட்ஸ் கொடுக்காத வேண்டி பார்த்துட்டு நீங்களா ஹீரோ, என்ன ஜோக்கர் ஹீரோவா அண்டு அந்த ஒரு நக்கலா சிரிச்சு அப்படிலாம் செஞ்சாங்கன்னா ஒரு வார்த்தையுமே கதை கேளு. எனக்கு அப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது, தொடர்ந்து நடந்து கொண்டான் இருக்குது. போனால் சிரிப்பாங்க, ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியாது. இப்போ எங்களை பார்த்து பிடிச்சு போய் சிரிக்கிறதுக்கு, எங்களை கேலி பண்ணி சிரிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்படி சிரிப்பாங்க. அப்போ நான் அப்படி சைலண்டாகவே போயிடுவேன். சில பல ஜோக்கர்ன்னுவாங்க, போவிட்டு பின்னால சொல்லுவாங்க. கலைஞர்கள் இன்றைக்கு அவமானம் எல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். அதை நாங்கள் பெருசாக எடுக்கிறதில்ல. நான் இப்போ அப்படியான விஷயங்களை வந்து சந்திக்கிறேன் நாங்கள் கூட. அதே நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஊக்கப்படுத்துவாங்க, அவங்கள கட்டாயம் சொல்லி ஆகணும். நிறைய பேர் வந்து ரோட்ல கண்டா கதைப்பாங்க, கை தருவாங்க, கட்டி பிடிப்பாங்க. ரோட்ல கண்டு தெரியாத ஒரு ஆளை கட்டுப்பிடிச்சு விஷ் பண்றதுன்றது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். அப்படி கட்டுப்பிடிச்சு விஷ் பண்ணுவாங்க, தம்பி நல்லா இருக்குது தம்பி, தொடர்ந்து செய்யுங்க, எதுவும் சப்போர்ட் வேணுமெண்டா கேளுங்க. எதுவும் சில ஜெஃப்னாலே எல்லாம் சில படிகள் சந்திச்சு காய்ச்சிக்காங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, யாராலையும் பிரச்சனை எங்களுக்கு உடனே கோல் அடிங்கன்னா அப்படி எல்லாம் கதைப்பாங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த அவமானப்படுத்துறாக்கள், கஷ்டப்படுத்துறாக்களை தாண்டி நிறைய பேர் வந்து ஊக்கப்படுத்துவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட சக்சஸ் எல்லாத்துக்குமே அவமானங்கள் ஒரு ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. இப்போ நீங்கள் ஒரு இதில் வேலை செஞ்சுருக்கிறீங்க, அதுக்கப்புறமா சினிமாவில் வந்துருக்கீங்க, இன்றைக்கி ஒரு படங்கள் எடுக்கிற அளவுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னால் அந்த அவமானங்கள் ஒரு காரணமாக இருக்குது. அப்படின்னு சொல்ல எங்களை நான் இதுக்கு முதல்ல ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். எங்களை வந்து நாங்கள் இந்த படம் எடுக்க வலிக்கிறே, ஓடிபி எடுக்க வலிக்கிறே கூட எங்களை மறைச்சாக்கெல்லாம் கணக்கு பேர். நாங்கள் அதையும் தாண்டி அந்த படம் எடுத்து இப்போ கனடாவில் டிஆர்எம் பிக்சர் எடுத்தவங்க, அதே மாதிரி யூகேல நுங்கு குழுமம், லண்டனில் இங்கே ஜெர்மனியில் ரூவன்னான்னு சொல்லி ஒரு அண்ணா எடுத்து, அப்படி இப்போ வேறு நாடுகளையும் கேட்டுருக்காங்க. அப்படி அவ்வளோ தூரம் எங்களால் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ அவங்க எங்களை தடுத்த டைமில் வந்து நாங்கள் அவங்களோட இதுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நாங்களே விட்டுருந்தோம்னு சொன்னால் அது அவ்வளோ தூரம் போயிருக்காது. அப்போ அவங்க தடுத்தாலும் நாங்கள் எங்கள் டீம் வந்து அப்படித்தான். இப்போ எங்கள் டீமில் வந்து இப்போ நான் சோர்வாக இருந்தால் இன்னொரு ஆள் வந்து புஷ் பண்ணும், செய்வோம்ண்டு. அது என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் டல்லாக சோர்வாக டிமோட்டிவேட்டாக இருந்தால் நான் அவரை மோட்டிவேட் பண்ணுவேன், புஷ் பண்ணுவேன். அப்போ அதனால் வந்து எங்களுக்கு அது லேஸாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது. சரி, ஓகே. இன்றைக்கு பிரசன்னாட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஸோ அவர் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு வெற்றிகளுக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு ஆட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ ஒரு திருமணமான நபருக்கு பின்னால் வந்து கண்டிப்பாக கணவனோ மனைவியோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரோட மனைவி வந்து இன்றைக்கி சினிமா துறையில் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி அவர் தன் டீமை சொல்லியிருந்தார், பகடியாக கதைப்பும் டீமையும் சொல்லியிருந்தார். ஸோ எல்லாருக்குமே அப்படி ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு இனி வர்ற உங்களோட எல்லா விஷயங்களுமே, இந்த அவமானங்கள் எல்லாமே இனி வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் ஸோ இப்படி அடுத்த ஒரு செலிபிரிட்டியோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுனா நான் நன்றி உங்கள் லக்ஷனா.